எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அரை மணி நேரத்தில் டக்குன்னு சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் பண்ணலாமாங்க. இதுக்கு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பிரியாணியில் ஏலக்காய் போட்டுட்டு அந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிடுங்க. அந்த கேப்பில் அடுத்தது தக்காளியை கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று வதங்க இன்னொன்று நீங்கள் கட் பண்ணிட்டு இருந்தால் தான் அந்த அரை மணி நேரம் ஃபுல்ஃபில் ஆகுங்க. 2 பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மசிஞ்சு நல்லா கொலையாக கிடைக்குங்க. இதில் நம்ம மசாலாலாம் எதுவும் சேர்த்த போகிறது இல்லைங்க. அதனால் அந்த தக்காளி தான் அந்த லைட் கிரேவி கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கொடுக்க போகுது. கேரட் பார்த்திங்கன்னா ஒரு 2 கேரட் சேர்த்துக்கிறேன். நிறையா சேர்த்துனிங்கன்னா இனிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினோன்னே இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதில் வெட்டி வச்ச தக்காளி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா மசிய வேகணுங்க. இது இப்போ பீன்ஸும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. என்கிட்ட இன்றைக்கி பச்சை மிளகாய் இல்லைங்க, அதனால நான் சேர்த்தாமல் விட்டுட்டேன். நீங்கள் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கிறப்பே காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்ச கேரட்டு பீன்ஸு சேர்த்துட்டு சோயா இது பார்த்திங்கன்னா இந்த மினி சோயா சங்க்ஸுங்க. இது ஊரெல்லாம் வைக்க வேணாம், ஜஸ்ட்டு தண்ணியில் அலசிட்டு அதை அப்படியே சேர்த்துக்கிட்டு இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சு அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்துருங்க. கொஞ்சம் கரெக்ட் முறக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சப்பாத்திக்கு சைட் டிஷ் ரெடி ஆயாச்சு. இதுக்கு அப்படியே ஒரு பேரை வச்சுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு பேரை செலக்ட் பண்ணி நான் கேப்ஷனில் மாற்றி வச்சுக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? இப்போ இது என்ன காட்டிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி -3 டிகிரிங்க. ஸ்கூலில் விட்டுட்டு ரிட்டன் வரப்போ சூரியன் வெளியே தலையை காட்ட ஆரம்பித்தார். அதுக்குள்ளே நம்ம இதை கேப்சர் பண்ணால் தான் முடியுங்க, இல்லாட்டி உருகி போயிடுவாங்க. ஸோ இந்த பனித்துளியெல்லாம் அப்படியே கிறிஸ்டல் ஆகிருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.